ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு சக்தி உண்டு. வைப்ரண்ட். ஒவ்வொன்னுக்கு ஒரு வாசம் இருக்கு. ரோஜாவுக்கு ஒரு வாசம் இருக்கு. மருதாணிக்கு ஒரு வாசம் இருக்குல்ல. அது மாரி மருதாணி அரசாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண வரவுக்கு குன்றாமல் இருப்பதற்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மருதாணி விதை. நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கோங்க. ஒரு வெள்ள துணியில மருதாணி விதைய கொஞ்சம் கொட்டிக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கேஷ் இல்லன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறத உங்க கையால எழுதுங்க. அவ்வளோதான். இல்லன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் அது ரொட்டேட் ஆகணுங்கிறத எழுதுங்க. என்ன ஆசைப்படுறீங்களோ அத எழுதுங்க. ஒரு முடிச்சு போட்டு வைங்க. அவ்வளோதான். நீங்க தூங்கும்போது உங்க தலவாணிக்கு அடியில வச்சுக்கோங்க. இதுலயும் ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் இருக்கு. உறங்கும்பொழுது நம்மளுடைய ஆறா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையின் திறன் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பாசிட்டிவா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில டபுள் பாசிட்டிவா இருந்துச்சுனாக்கா வெற்றி நிச்சயம். அப்ப அது தலாணிக்கு இடையில உங்களுடைய அந்த மருதாணி விதையோட பச்சை கற்பூரம் நல்ல தூக்கத்த தரும். ஒரு நிலையை குடுக்கும். அங்க பாசிட்டிவ். சாக்கடையிலேருந்து பூக்கடைக்கு மாத்தக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைபண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு இடத்துல நின்னுட்டீங்கன்னா, மைனஸுக்கும், பிளஸுக்கும் ஒரு கோடு தான் டிஃபரன்ஸ். அந்த கோட்ல வா அப்படின்னு இழுத்து விடுறோம் பார்த்தீங்களா? அங்க தான் இருக்கு நம்ம சூட்சமம் வெற்றி. அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே. இத செஞ்சு வச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணமும், இயக்கமும் சேரும்பொழுது வெற்றி நிச்சயமாக பெருகும். மருதாணி விதை, பச்சை கற்பூரம், கொஞ்சம் கேஷ். அத எடுத்து முடிச்சு எப்போதும் பத்திரமா வையுங்க. பணம் தான் எனக்கு பிரச்சனைனா பணம். இல்ல ஏதாவது வேலைக்கு எழுதுறீங்களா, ஒரு பேப்பர்ல எழுதி உள்ள வைங்க. ஸோ எண்ணத்துக்கும், எழுத்துக்கும் ஒரு ஈடேற வாழ்த்துக்கள் உண்டு. இந்த வார்த்தைக்கும் ஒரு வைப்ரண்ட் உண்டு. அதான் நியூமராலஜி, பிசிக்காலஜி பிளஸ் நம்மளுடைய மந்த்ராலஜி. மீன்ஸ் மந்திரம்னா மந்தி, மந்தியை திறக்கும் சாவி ஸ்ரீ. ஸோ இந்த முடிச்ச வச்சுட்டு ஒரே ஒரு குட்டி மந்திரம் இருக்கு. ஸ்ரீ வசி வசி. ஸ்ரீ அப்படிங்கிறது வந்து சாவி. எனக்குள்ள இருக்கக்கூடிய பூட்ட தொறந்துருன்னு தான் அர்த்தம். ஸ்ரீ வசி வசி சுவாக. ஸ்ரீனா அனைத்தையும் அடங்கும். ஸ்ரீனா சாவி. வசினா நான் எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் வசி வசி சுவாக. எனக்குள்ள எல்லாம் ஐக்கியம். அதான் ஸ்ரீ வசி வசி ஸ்வாக. இத மட்டும் 27 தடவ சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த முடிச்ச கையில வச்சுட்டு மெடிடேஷனும் வச்சுக்கலாம், பத்திரமா வச்சுக்கலாம், பூஜை அறையில வச்சுக்கலாம், தலவாணி கட்டுக்குள்ள வச்சுக்கலாம், இல்ல கேஷ் இருக்க இடத்துல வச்சுக்கலாம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கலாம். மருதாணி விதைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. எதுவாகிறாயோ அதுவாகிற சக்தி அதுக்கு உண்டு. பச்சை கற்பூரம் அது சக்தியை மேம்படுத்தும். அதுக்கப்புறம் கூட நம்மளுடைய இயக்கம். என்ன எழுதுறோமோ அது முக்கியம். என்ன உள்ள வைக்கிறோமோ அது பெருகும். ரொட்டேஷன். ஸோ நம்மளோட நினைக்கிற மேனிஃபிகேஷன் என்ன? நம்ம வந்து மைண்ட்ல வைக்கிறோம். தொடர்ந்து ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா, அதுக்கு சக்தி வந்துரும். அதுக்கான விஷயம் இந்த பரிகாரம் கொடுத்துவிடும். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.